அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்னைக்கு வாட்ஸ்அப்லையும் சரி கமெண்ட்லேயும் நிறைய பேர் கேட்டிருந்தது, ஃப்யூச்சர் டிஸ்கவுண்டில் இருக்குது, ஹொய் ஏற்றம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்டிருந்தீங்க. முதலில் நம்ம ஒரு பிரீமியத்தினுடைய விலை மதிப்பு நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான கேப், அதன் அடிப்படையில் ஸ்பாட்டோட ஃப்யூச்சர் அதிகமாக இருந்தால் கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸ்பாட்டோட ஃப்யூச்சரோட விலை குறைவாக இருந்தால் டிஸ்கவுண்ட், அது புட் ஆப்ஷனுக்கு டைம் வேல்யூவாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். அடுத்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பற்றி சொல்லியிருந்தோம். இந்த ரெண்டு மேஜர் இம்பேக்ட், அதாவது ஒரு பிரீமியத்தை நிர்ணயம் செய்வதில் இந்த இரண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் அதிகமாக இருந்தால் உள்ள டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத அர்த்தமாக நம்ம எடுத்துக்கலாம். அதனால் டைம் வேல்யூ அதனுடைய கால் ஆப்ஷனுக்கு ஆதாயமாக அனுபவிப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய பேர் இது அப்படியே இது மட்டுமே காரணியாக நம்ம பார்க்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியம். ஒரு பிரீமியத்தோட அமைப்பு என்னவா சொல்லியிருக்கிறோன்னா, ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான இம்பேக்ட் மற்றும் இம்ப்ளைடு வாலட்டினால். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், டிமாண்ட் நம்மளுக்கு எந்த வகையில் அமையலாம் அப்படின்னு கேட்டால், டிமாண்ட் இருந்தால் அந்த பொருளோட ப்ரைஸ் என்னவாக போகுது, இன்க்ரீஸ் ஆக போகுது. இதுதான் லாஜிக். அப்போ இது என்ன ஆகணும், பை அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே இருக்குது. இந்த பை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃப்ரெஷ் பையிங் மற்றும் ஷார்ட் கவரிங் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை உள்ளடக்கியது தான் இந்த பை. அப்போது சாதாரணமாக பை நடந்தால் அது ஃப்ரெஷ் பையாகவும், ஷார்ட் அடித்தவங்க கவர் பண்ணுறதும் ஒரு பை. அப்போது இதனாலையும் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகலாம். அப்போ சொல்லலாம், அப்போது ஸ்பாட்டோட ப்ரைஸும் ஃப்யூச்சரோட ப்ரைஸும் காலை செல்லடித்தவங்க கவர் பண்ணியிருந்தால் அப்போ ஸ்பாட்டை விட ஃப்யூச்சரோட ப்ரைஸ் அதிகமாக இருந்து டிமாண்ட் கிரியேட் ஆகிறதான்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ அதுலேயும் இல்லாத போது சந்தை எப்படி ஏற்றம் அடைந்தது அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்தோட கேள்வியாக இருக்குது. முதலில் நம்மளுக்கு கால் செல்லர் பயப்படுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது போக ஆப்ஷன் டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஆப்ஷன் டேபிளை பொறுத்தவரை நிஃப்டி ஸ்பாட் 19,979, ஃப்யூச்சர் 19,967, அதாவது டிஸ்கவுண்டில் இருந்தது, ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் கம்மி அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட இது. நம்ம நேற்றைய அட்டவணையை நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முடிவு வரும்போது 20,000 கால், 19,950 கால், 19,900 கால், 19,800 புட் கொடுத்துருக்காங்க. நேற்று என்னவா இருந்ததுன்னு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 19,800 புட் ஆப்ஷன், 19,800 கால் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அப்போ 19,800 கால் ஆப்ஷன் ஓட ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தா 65 ரூபாய், இவங்களோட 35 ரூபாய். அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து 100 ரூபாய்னாங்க. அப்போது 19,800 கால் மார்க்கெட்டில் 19,865 தாண்டும் போது என்னவா மாறும், 19,800 காலை செல்லடித்தவங்க பயப்படக்கூடிய இடம், இது ஃப்யூச்சராக மாறக்கூடிய வாய்ப்பாகவும் அமையும். அடுத்தது ஸ்ட்ரேடல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ இந்த ஸ்ட்ரேடலோட ரெண்டு பேர்த்தோட கூட்டுத்தொகை 100. அப்போ 19,900. அப்போது 19,865க்கு மேலே இருந்தாலே கால் செல்லர் பயப்படுவாங்க. 19,900க்கு மேலே கால் மற்றும் புட் செல்லர் பயப்படுவார்கள். இந்த ரெண்டுமே இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 19,865 இடத்துல மட்டும்தான் மார்க்கெட்டை ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கும். அதற்கப்புறம் ஏறினவங்க அப்படியே ஏறிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸில் தான் சந்தையோட, அதற்கப்புறம் தான் ஒரு ஒன் சைடு தாக்கம் ஏற்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 19,865 இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் சந்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேல் நோக்கி மட்டும்தான் போயிருக்காங்க. அடுத்து 19,900. அப்போ இந்த இடத்துல கால் செல்லர் பயப்படுற இடம், இது கால் புட் செல்லர் சேர்ந்து பயப்படக்கூடிய இடம்.
அப்போ அது வந்து காலையிலிருந்து சந்தை வந்து பார்த்திங்கன்னா 19,758. அப்போ அங்கிருந்து 19,865 தாண்டினதுக்கு அப்புறமே சந்தை கீழ் நோக்கி வரல, அங்கிருந்து மேல் நோக்கி தான் போயிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? கால் செல்லர் புட் செல். அப்போ இன்னைக்கு ஆப்ஷன் ரைட்டர்ஸ் அவங்க பொசிஷனை கவர் பண்ணினதுனாலேயே மார்க்கெட் மேலே போகக்கூடிய வாய்ப்பாக அமைந்தது. அப்போ ஆப்ஷன் செல்லர் பேனிக்கான இடம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த பேனிக் பிளேஸ் தான் இந்த இடத்தில் பயணம் செய்திருக்கிறார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 19,800 கால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 34 ரூபாய், அங்கிருந்து 65 ரூபாய், அங்கிருந்து 190 ரூபாய் சென்றிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான இடங்கள் இதெல்லாம். இதை நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ், அதாவது ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு ஒன்று மட்டுமே காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. அனைத்துமே சில காரணிகள் வரும். அப்போ அதை அனைத்துமே எடுத்து பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்த எக்ஸ்பைரி ஜூலை 27 மந்த்லி எக்ஸ்பைரி. இப்போ மந்த்லி எக்ஸ்பைரி என்ன சொல்ல வராங்க? 19,800 புட்டும் 20,000 காலும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வைடு ஸ்ட்ராங்கல், அதாவது 19,800 20,000, அப்போ 19,900 கால் புட் சொல்கிறத மார்க்கெட் அதிகமாக கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். 19,900 புட் கால் 156.86. அப்போ 19,900 900 கால் 156 போது 20,056. இந்த ரெண்டு பிரீமியம் சேர்ந்ததுன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 240 புள்ளிகள். அப்போ 20,140 புள்ளிகள். அடுத்தது 19,900 புட் 86 ரூபா. அப்போ 19,814. இந்த ரெண்டு பிரீமியம் சேர்த்துனா 240 ரூபாங்கும்போது 19,760, சாரி 660. அப்போது சந்தையோட பயணம் 19,660, 19,814, 19,900, 20,056, 20,140. 20,140 மட்டும் இந்த இம்பேக்ட் இருக்க போகுது. இதில் 19,800க்கும் 20,000க்கும் கம்பேக் கொடுத்தோம்னா இந்த ரெண்டு ப்ரீமியம் சேர்த்துனா 154 ரூபா. 20,154, 20,100, 19,900, 19,800, 19,746. அடுத்தது இந்த ரெண்டு ப்ரீமியம் சேர்த்துனா 150 ரூபா. அப்போது 19,650. அப்போ 19,650, 19,746, 19,800, 19,900, 20,000, 20,100, 20,154 மட்டும் இதனுடைய இம்பேக்ட் இருக்க போகிறாங்க. இதோட ஆப்ஷன் செயின் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எக்ஸ்பெரி மாற்றணும். மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே வந்தும் கூட இம்ப்ளைடு வாலிட்டி இங்கே ஏற மாட்டேங்குது. இங்கே இம்ப்ளைடு வாலிட்டி ஏறலை அப்படிங்கும்போது வேல்யூம் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இம்பேக்ட் வந்து இதை பெரிய கொண்டாட்டமாக எடுத்துக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். என்னென்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி அட்டவணை பார்த்தீங்கன்னா நம்ம 45 600 கால் புட், 45 500 கால் புட் அதிகமாக நடந்திருக்கு. ஆனால் 45 900ம் 45 300 ஒரு இம்பேக்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். 45 900க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு இம்பேக்டாக மார்க்கெட் அமைந்தது. அதை பார்த்தவர்களுக்கு அதனை பற்றி புரிதல் ஏற்படும். எக்ஸ்பைரி இது மந்த்லி எக்ஸ்பைரி. 46,000 கால் 46,000 புட் ஸ்ட்ராடலாக கொடுத்துருக்காங்க. அப்போது இதனுடைய ப்ரீமியம் பார்த்தா நம்மளுக்கு 674 ரூபா 700ன்னு வச்சுட்டாலும் கூட 46,420 ரூபா. அப்போ 46,420, இது 700ரூவானா 46,700, 46,000 புட் 274 ரூபா 300ன்னு எடுத்துட்டாலும் கூட 45,700, 700 புள்ளினா 45,300. அப்போ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் வைட் ரேஞ்சுனா 45,300 டு 46,700, ஷார்ட் ரேஞ்சுனா 45,700 டு 46,420, நடுநிலை புள்ளி 46,000. இதனை வைத்து நம்மளுக்கு சந்தையோட போக்கு இருக்க போகிறது. இதனை பற்றி உங்களுக்கு புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். உங்களுக்கு இதனை பற்றி ஆலோசனை எதுவும் தர வேண்டும் என்றால் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.